சென்னை கோயம்பேடு நேரு பூங்கா இடையே மெட்ரோ ரயில் பணிகள் நிறைவடைந்துள்ள சுரங்க வழித்தடத்தில் ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் மனோகரன் நாளை ஆய்வு செய்ய உள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் எஸ். விவேக். சென்னை கோயம்பேட்டிலிருந்து கீழ்ப்பாக்கம் நேரு பூங்கா வரை 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ ரயில் சுரங்க வழித்தட பணி 100% முழுமையாக முடிந்துள்ளது. இந்த பணி முடிந்தாலும் இந்த வழித்தடத்தில் ரயில்வே பாதுகாப்பு ஆணையரின் பாதுகாப்பு ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டும். அப்போது பயணிகளுக்கான வசதிகள் இருக்கிறதா, முழுமையான சுரங்கத்தில் பாதுகாப்பு இருக்கிறதா என்பது ஆய்வுலாம் மேற்கொள்ளப்பட்டு அவர் ஒரு அனுமதி சான்று அளிப்பார். அதன் பிறகே அங்கு மெட்ரோ ரயில் பயணிகள் சேவையை துவக்க முடியும். இதற்காக நாளை ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் மனோகரன் சென்னை வருகிறார். அவர் இந்த வழித்தடத்தில், அதாவது கோயம்பேட்டிலிருந்து நேரு பூங்கா வரையிலான அந்த வழித்தடத்தில் 2 நாட்கள் ஆய்வு மேற்கொள்கிறார். மேற்கொண்ட பின்பு அதில் அவர் திருப்தி அடையும் பட்சத்தில் அங்கு அந்த பயணிகள் சேவையை விரைவில் துவக்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளன. சென்னையில் பல இடங்களில் மெட்ரோ ரயில் சுரங்க பணி தொடர்பாக விரிசல்களும் பள்ளமும் ஏற்பட்டுள்ள நிலையில் முதல் முறையாக இந்த சுரங்க வழித்தடத்தில் நாங்கள் பாதுகாப்பாக மெட்ரோ ரயில் சேவை துவக்க முடியும் என்ற நம்பிக்கையுடன் இந்த ஆய்வை நாளை மேற்கொள்ள மெட்ரோ ரயில் நிர்வாகம் தயாராகி வருகிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தேவராஜுடன்